தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ராத்திரில விட்டுடுங்க, பகல்ல பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையும் கொடுத்துட்டு போறான், 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் திமுக ஆட்சியில். என்ன சூழல்? தெரு தெருவா சந்து கடை சாராயத்தை குடிச்சு அவன் என்ன பண்றான் அவனுக்கே தெரியல. வீதி வீதியிலே கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோவின், எல்எஸ்டி, மித்தல் ஆம்பிட்டமின், என்னென்ன அமெரிக்காவில் போதை மாத்திரை, போதை பழக்கம், போதை மருந்து, போதை பவுடர் என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டிலே தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு எல்லா காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா அது பொறுப்பேற்றுப்பாரா? ஏன் நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் விளம்பரம் படுத்துட்டீங்க, ஏன் டாஸ்மாக் கடையில் ஏன் உங்க படம் இல்லை உள்ள? ஒரு பக்கம் உங்க படத்தை போடுங்க, இன்னொரு பக்கம் கலைஞர் படத்தை போடுங்களேன். ஏன் போடுங்களேன்? ஏன் போட மாட்டீங்க? போடுங்களேன். அதுவும் அரசு விற்கிறீங்க, நீங்க தானே விற்கிறீங்க டாஸ்மார்க்கு. ஒரு பக்கம் ஸ்டாலின் படம், ஒரு பக்கம் கலைஞர் படம் உள்ள போடுங்களேன். தைரியம் தான் போடுங்க. போடுவாங்களா? இல்ல. ஏன்? அவங்களுக்கு தெரியும் விற்கிறதே தப்புன்னு தெரியுது. அதனால இதெல்லாம் நினைச்சு சிந்தித்து பார்க்கணும். இந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் அவசியமானது. உங்களுடைய எதிர்காலத்தை நம்பி, குறிப்பாக நான் சொல்வது இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள், படித்த பட்டதாரிகள், இதெல்லாம் அத்துணை வர்க்கமும் உழைக்கின்ற வர்க்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இந்த கொடுங்கோல் திமுக ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம் என்று நீங்கள் எல்லோரும் ஒரு மனதாக ஒற்றுமையோடு நீங்கள் எங்கள் பின்னால் வாருங்கள். உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்கத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம். ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.